தேர்தல் சமயத்தில் மோடி ஐயா சொன்னார் 1950 இருந்த பாப்புலேஷனுக்கும் 2015 இருந்த பாப்புலேஷனுக்கும் 7% இருந்தவங்க 14.3% மாறினாங்க. ஏறத்தாழ 48லேருந்து 50% அவங்களுடைய பாப்புலேஷன் உயர்ந்திருக்கு. ஆனால் இந்துக்களை பொறுத்த வரைக்கும் இத்தனை இருந்தாங்க, இத்தனை வந்ததுன்னு தேர்தல் காலத்தில் அவர் எடுத்து சொன்னார். இவங்க உடனே அதை முஸ்லீமுக்கு எதிராக அவர் பேசுறாருன்னு மடை மாத்திட்டாங்க. நாமளும் அதே பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த 160 நாடுகளில் மெஜாரிட்டி மைனாரிட்டி ஆகி மைனாரிட்டி மெஜாரிட்டி ஆயிடுதுங்கிறது நடந்திருக்கு. குறிப்பிட்ட 2 மதம் சார்ந்தது தான் அதில் இருந்திருக்கு. கிறித்துவமும் இஸ்லாத்துவம் தான் இருந்திருக்கு. அந்த 2 மதங்கள் தான் எல்லா நாடுகளிலும் பரவலாக இருக்கு. ஆனால் அவங்களுக்கு ஏன் இந்தியா மேல ஒரு கண்ணு? உலகத்தில் இருக்கிற 4வது 5வது ஆளு இந்தியா. பாப்புலேஷன் வைஸ் நீங்க என்னதான் 100 பொட்டி கடை வச்சிருந்தாலும் நான் லூலு மால். அப்ப அவங்களுக்கு அந்த வயிற்றுச்சல் வரும். கேரளால என்னவா இருந்தாங்க, இன்னைக்கு எத்தனை பாப்புலேஷனுக்கு வந்திருக்காங்க, அங்க எப்படி அது சாத்தியமாச்சு? அவங்க இயல்பா கூட்டு குடும்பமா இருந்து தங்களுக்குள்ளேயே பெண்களை குழந்தைங்களை எடுத்துக்கிட்டு அதுல சில பேர் மட்டும் வெளில வேட்டையாடிட்டு திருப்பி போய் அவங்க வீட்டிலேயே போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த பொறுக்கித்தனத்தெல்லாம் பண்ணிட்டு இங்க மற்ற மதத்தில் இருக்கிறவங்களெல்லாம் நாசப்படுத்திட்டு இதை செய்வதற்குன்னு ஒரு குறிப்பிட்ட சதவிகிதம் தான் இஸ்லாத்தவர்கள். நான் எப்போதுமே சொல்லுவேன் 85% பேர் இந்தியர்களாகத்தான் வாழ்றாங்க. 94% கிறிஸ்துவர்கள் இந்தியர்களாக தான் வாழ்றாங்க. இந்த அயோக்கியத்தனம் பண்றதெல்லாம் அந்த 6%, 15%. இவங்க வெளில வேற கொஞ்சம் அட்டுழியம் பண்ணிட்டு போயிடுவாங்க. உங்க பசங்களை ஒழுங்கா நீங்க வளர்க்கலன்னா அவங்க நாசமா தான் போவாங்க.